ஈஸ்வரி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அதை பார்த்தோன்னே கோபி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன ஆச்சுன்னு இங்கே வந்து கேட்குறியா? எல்லாத்துக்குமே காரணமே நீ தாண்டா. உங்கள் அம்மாவுக்கு உன் மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா? உன் நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே ஓடி வந்தா. அவளுக்கு என்னென்ன பண்ணி வச்சிருக்க நீ? இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அடிக்கிறாரு. எல்லாருமே தடுக்கிறாங்க. என்ன நடந்தது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு கோபி சொல்கிறாரு. விடுங்க மாமா, இப்போ எதுவுமே பேசாதீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கூப்பிடுறாங்க. அப்பா நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்கப்பா, உங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. நான் எல்லாருமே திட்டுறாங்க. செடியன் எல்லாருமே திட்டுறாங்க. இந்த ஆளால் தான் எல்லாமே வந்தது, காரணமே இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் தான் கேஸ் கொடுத்துருக்கீங்க, வேறு யாரும் இல்லை. உங்கள் ஒய்ஃபோட அம்மா இருக்காங்களே கமலா, அவங்க தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. ராதிகாவை பிடிச்சி தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே கேள்விப்படுறாரு. கோபி பயங்கரமாக கோபம் வருது. வீட்டுக்கு போகிறாரு. அப்படியே ராதிகா அவங்க அம்மா 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க. கோபி பின்னாடியே போகிறாரு. ராதிகா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. எதுக்காக நீ எங்கள் அம்மா மேலே கேஸ் கொடுத்த? உனக்கு எவ்வளோ கெட்ட புத்தி இருக்கணும்ல? நடந்த எதையுமே என்கிட்ட சொல்லாமல் வெளியே வந்து பார்த்துட்டு உள்ளே வரிய நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக கத்துறாரு. இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, என் பொண்ணுகிட்ட கத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசவே கூடாது. என் பொண்டாட்டி, என் குடும்பம், நான் பேசிக்கிறேன், நீங்கள் தலையிடாதீங்க. நீங்கள் என்னைக்கு வந்தீங்களோ அன்னையோடு எங்கள் நிம்மதியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கர கோபமாக அவங்க அம்மாவை திட்டுறாரு. உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இதுக்கு அப்புறமும் உனக்கு அவ்வளோ கெட்ட புத்தி இருக்கா? எங்கள் அம்மா மேலே நீ கேஸ் கொடுத்து வச்சுருக்க. எங்கள் அம்மா உன்னை என்ன பண்ணாங்க? அதுவும் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு முடியாதவங்களை இப்படி பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக திட்டுறாரு. இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ராதிகாவை திட்டாதீங்க. நான் தான் கேஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க. என்னது, நீங்கள் கொடுத்தீங்களா? யாருங்க நீங்கள்? யார் நீங்கள்? என் பொண்டாட்டி நான் 2 பேரும் நாங்கள் பேசிகிட்ருக்கோம். குழந்தை கலைஞ்சது எங்கள் குழந்தை, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் எதுக்காக கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக திட்டுறாரு. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கொலையே பண்ணிடுவோம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாரு கோபி. திட்டிட்டு அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போகிறாங்க. ஈஸ்வரி தள்ளுங்க வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பாக்கியா எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போயிட்டு அழறாங்க தேம்பி தேம்பி. எங்கள் அத்தையை பார்க்கணும். இங்கே பாருமா, எல்லாரெலாம் உள்ளே வரக்கூடாது, யாராவது ஒருத்தர் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயா 2 பேரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், அவங்கள இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்துட்டு கோர்ட்டுக்கு போனால் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எல்லாருமே பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. ராமூர்த்திலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அங்கே கோபி வராரு. வந்தவொடனே அங்கேயும் போட்டு ராமூர்த்தி அடிக்கிறாரு கோபியை. அப்பா என்னை விடுங்கப்பா, நான் போய் அம்மாவை பார்க்கணும். நீ பார்க்கவே கூடாதுடா, நீ உள்ளே போகக்கூடாது, எல்லாத்துக்குமே காரணமே நீதான்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே போலீஸ்லாம் வராங்க. என்ன பண்ணுறீங்க இங்கே? போலீஸ் ஸ்டேஷன் வாசலே என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்கள் பையன், எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்க விடவே விடாதீங்க, இவன் ரொம்ப கெட்டவன், இவனால தான் ஈஸ்வரி ஜெயிலுக்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் இங்கே பேச முடியாது, கோர்ட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக அழறாங்க பாக்கியா. ஐயோ, என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஈஸ்வரியும் அழுதுகிட்டே போகிறாங்க. கோர்ட்டில் போயிட்டு கேட்குறாங்க, உண்மையாகவே இவங்க பிடிச்சி தள்ளினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை கேட்குறாங்க. ஆமான்னு ராதிகா சொல்கிறாங்க. கோபியை கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு இந்த குழந்தை பிடிக்கலன்னு சொல்கிறாரு. கேட்டோடனே இங்கே பாருங்கள், நீங்கள் தான் இப்போ குற்றவாளி, இனிமேல் நீங்கள் போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஈஸ்வரி அழறாங்க. பாக்கியா, இனிமேல் நான் ஜெயிலில் தான் இருக்கணுமா எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா தோளில் சாய்ச்சிட்டு பயங்கரமாக அழறாங்க. பாக்கியமும் அழறாங்க.